தம்பிக்கோட்டையில 10 அடி தண்ணி, 10 அடியில குழிய வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் தம்பிக்கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க. சோழமண்டலத்தில் நிலைமை இருக்கிறது. அப்போ அந்த வழியை உணர்ந்தவனால் மட்டும்தான் பேச முடியும். நம்முடைய நீர் மேலாண்மை நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க. ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று வகுத்து கொடுத்தான். ஒவ்வொரு ஊரணியிலும், ஒவ்வொரு குளத்திலும், ஒவ்வொரு ஏரியிலும் மரங்களை நட்டான். பனிக்கொன்றை மரம், நாவல் மரம், பனை மரம் நட்டான். இன்னைக்கு என்னாச்சு? எங்க ஐயா ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் வந்தார்ல, கெண்டக்கி கர்னல், அவர் ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பான்ல சிகப்பா ஒரு பூ இருக்கு, இது நல்லா இருக்க அப்படின்னு ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஒரு மரத்தை நட்டார். அந்த மரத்துக்கு பேரு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஒரே புயல் மொத்த மரமும் விழுந்துருச்சு. இதே இந்த தஞ்சை மண்டலத்தில் கஜா புயல் வந்தது. கஜா புயலை பலாமரம் விழுந்தது, தென்னை மரம் விழுந்தது, வாழை விழுந்துரும், நாவல் மரம் விழுந்தது, புளிய மரம் விழுந்தது, புங்க மரம் விழுந்தது. ஆனால் கஜா புயலே விழாத ஒரே மரம் நம்முடைய பனை மரம் மட்டும்தான். அதனால்தான் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றங்கரையிலையும், ஒவ்வொரு குளத்திலும், ஏரியும் பனை மரங்களை நட்டான். அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி 100 ரூபாய்க்கு செங்கச்சோலைக்கு வித்தான். ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்திய நிலத்துல 10 கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தார்.